ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் டே 2 தான் பார்க்க போகிறோம். 100 டேஸ் சீரியஸில் டே 2 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கடா இங்கே இந்த வேர்ல்டை காணோம். ஆல்ரெடி ஒரு டே 2 ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்டான ஃபைல் தான் டெலீட் ஆயிடுச்சு. அதனால் அந்த ஓசெல்லாம் கட்டியிருந்தேன், அதெல்லாம் இங்கே இருக்கும். அதே மாதிரி இப்போ டே 3 ரெடி ஆகிட்டு. நான் அது இப்போ ஃபஸ்ட்டு டே 3 தான் ரெடி ஆகிட்டு இது எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ டே 2 எடிட் பண்ணுறேன். இன்றைக்கே 2 வீடியோ வந்துடும் நினைக்கிறேன். நான் வந்துட்டோம்ல. வெறுமனே வீட்டுக்குடைய ஃப்ரேம் மட்டும் போட்டு வச்சுருந்தேன். நான் இதை ரெக்கார்ட் பண்ணி 2 வாரம் ஆகுது. இப்போ தான் எடிட் பண்ணிருக்கேன். ஐ மீன் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் போடணும். அதானே ஃப்ளோரிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ டே 4 வந்துடும் கைஸ். ஃபார்மிங் அதான் டே 4 கண்டென்ட்டு. பார்த்தீங்களா, டே 2லேயே டே 4 கண்டென்ட்டு சொல்கிறேன். டே 3ல நான் இது காமிக்க மாட்டேன், ஆனால் வீடியோ ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். டே 3ல டே 4ல் ஃபார்மிங்லாம் அவங்க கண்ணு முன்னாடியே காட்டுவேன். ஆனால் அதுக்காக க்ரியேட்டிவ் போனதுலாம் யோசிக்கக்கூடாது. நான் க்ரியேட்டிவ்லாம் போகல. நாங்களாம் க்ரியேட்டிவ் போனால் ஒரு கோட்டையே கட்டிடுவோம். நான் இந்த வீடு மட்டும் தான் சர்வேவில் தான் உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தேன். அதுக்காகவே 7th டே வரைக்கும் இழுத்துருச்சு. 7th டே தான் நமக்கு 3rd டே. அப்போது 100 டேஸ்க்கு பதிலாக 117 டேஸ் சீரீஸ். சரி, டே 2 ஸ்கிப் பண்ணிடுவோம் தூங்கி. டே 3 வந்துருச்சு. சாரி ஃபார் த டெலிட்டட் பார்ட். அந்த ஃப்ரேம் மட்டும் டெலிட் ஆகிடுச்சு கேஸ். ஃப்ரேம் போட்டது மட்டும். அந்த வீடியோ ரொம்ப பெருசாக வேறு இருந்துச்சு, 21 மினிட்ஸு. நான் அந்த வீடு கட்டுறதுக்காக இடத்துக்கிட்டே தேடிட்டு போயிட்டு இருந்தேன். அப்புறமா வீடு கட்டுறதுக்கு அந்த ஃப்ரேம் போட்டுட்டு இருந்தேன். அதுக்கே 21 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 21 31. அந்த கிராணி வீடியோ 30 மினிட்ஸ்க்கே நீங்கள் பார்க்கல. அவ்வளோ நேரம் போட்டால் மைன்கிராஃப்ட் வீடியோ எப்படி பார்ப்பீங்க? அதனால தான் ஒரு 6 நிமிஷம் வீடியோஸ் பார்ட் 2 போட்டிருக்கேன். நான் என்ன நினச்சேன்னா, இந்த வீடியோலேயே ஃபுல்லாக வீடு கட்டிடலாம்னு நினச்சேன். ஆனால் டைம் இல்லை கைஸ். வீடு கட்டுறதுக்கு அது பவுண்ட்ரி பார்க்கணும், எப்படி கட்டணும்னு யோசிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அதனால தான் ஃப்ரேம் மட்டும் போட்டு வச்சிட்டேன். சரி கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு வேர்ல்டில் கைஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அதாவது கோல்டு ஆர்மர் போட்டு நெதர் போர்ட்டலுக்குள்ளே போனால் பிக்லிங்ஸ்லாம் அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு உள்ளே போயிட்டு நானும் ஒரு பண்ணி அடித்தேன். அது என்னை முட்டி பொண்ணு போட்டுருச்சு. நான் எலிமினேட் ஆகிட்டேன். அதுவும் ஹார்ட்கோர் மோடா என் அயன் ஆர்மர் போயிடுச்சு. ஆமாம், அயன் ஆர்மரில் தான் இருந்தேன். ஒரு கோல்டன் பூட்ஸ் மட்டும் போட்டிருந்தேன். ஆனால் இந்த வேர்ல்டில் இந்த ஏரியா சூப்பராக இருக்குது கைஸ். இந்த அட்மாஸ்பியரே நல்லாயிருக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு மைன்கிராஃப்ட்லாம் எனக்கு பிடிக்காது கைஸ். கொஞ்ச நாள் தான் விளையாடினேன், ஒரு 2 நாள் விளையாடினேன். அதுக்கும் மைன்கிராஃப்ட் தான் விளையாட்ருக்கேன். ஃப்ரீ ஃபயர் விளையாடுறேன்.
கைஸ் இப்போ ஒரு புதுசாக ஒரு அப்டேட் வந்துச்சு ஃப்ரீ ஃபயரில். நான் அதை பற்றி அந்த தேர்டு வீடியோவிலே சொல்லிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். இல்லை ஃபஸ்ட்டு இது தான் போடுவேன், தேர்ட் வீடியோ அப்புறமா தான் போடுவேன். ஃப்ரீ ஃபயர் நல்லா இருந்துச்சு கைஸ் ஸ்டார்டிங்கில், இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு கைஸ். ஆனால் அந்த மேப் நல்லா இருந்துச்சு கைஸ், சோலாரா மேப். ஆனால் பிஆர் ரேங்க்டில் அதிகமாக வரல, டைம் வேஸ்ட். ரஜக் மொஜக் ரஜக். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஓக்லாக். ஓக்லாக ஒவ்வொரு கார்னர்லேயும் போகணும், பில்லர்ஸ் மாதிரி. பில்லர் மாதிரியான்ட்டு இல்லை, ஒரு கார்னரில் குறிக்கிற இடம். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு டெம்பரவரி ஹவுஸ் தான், ஆனால் இதை உடைக்க மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு கட்டின ஹவுஸ்ன்னு வச்சுப்பேன். கைஸ் இந்த வீடியோவும் இவ்வளோ நேரம் தான் ரெக்கார்ட் ஆகிடுச்சு, பாய் சொல்ல முடியல. சரி கைஸ், பாய்.